யோகத்திலே சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய சிவயோகத்திற்கும் ஏனையோர் சொல்லக்கூடிய யோகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வேறுபாடு உண்டு என்பதை நாம் கொள்ள வேண்டும். சரி, இங்கே பாருங்கள். வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமாவோல் உத்தமன் கொள்வான் என்னில் அவர்களில் ஒருவனாவான். அப்போ யோக சித்தர் கூட சிவபெருமானும் வேண்டிய வடிவம் கொள்வான் என்று சொன்னால் அவன் என்ன ஆயிடுவான்? யோகிகளில் ஒருவனாவான். அதை ஏற்றுக்கொண்டா என்ன ஆயிடும்? யோக மதத்தர் கொள்கையை சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டதாக பொருள்படும். ஆனால் அது இல்லை. சைவ சித்தாந்தம் அதை மறுக்கிறது. எனவே அவர்களில் ஒருவனாகும். அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளால். அவனுக்கு ஒரு தெரியுமா? அந்த யோகிகள்லாம் நினைந்த வடிவத்துக்கு பெறுவது அட்டமா சுத்தி அனிமா லகிமா மகிமா அப்படியெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அதெல்லாம் எப்படி தெரியுமா? எதனால? இறைவனது அருளாலே அவர்கள் அவ்வாறு வடிவத்தை பெறுகிறார். அப்போ அவன் யாரு? அந்த அருளே அவன் கொடுக்கிறது தாயா. அருள் பெற்றவர்களே இப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னார். அருளை கொடுப்பவன் எப்படி இருப்பான் என்று சொன்னார். அத்தகையவர்கள் எல்லாம் ஆக்குவது அருளார் என்று சொன்னார். ஆங்கு வைத்தது மாயை என்னில் வடிவெல்லாம் மாயை தான். ஐயா, நீங்கள் அருள் அவன் கொடுக்கட்டும், அவனே கொடுக்கட்டும். அவன் யோகிகளில் வேறாக இருக்கட்டும். எதுவாயினும் அவ்விடத்தே யோக சித்தருக்கு உண்டாகிய உருவம் மாயா காரியமாய் முடிதலாகும். யோக சித்தருக்கு உண்டாகிய உருவம் என்னது? மாயா காரியமாய் முடிதலாகும். நம்மானார்க்கும் யோகிகட்கும் உடலாகிய வேறுபாடு பெரிது ஆனார் போல யோகிகள் முதலிய நம்மானார்க்கும் முதல்வனுக்கும் உடலாகிய வேறுபாடு பெரிதாகலின் ஒப்புமை கூறுதல் பொருந்தாது என்னின். நமக்கும் யோகிக்கும் எவ்வளவு வேறுபாடு உண்டோ அதே போல யோகி நம்மை சேர்த்து ஒன்றா வச்சுக்கோங்க. நமக்கும் இறைவனுக்கும் வேறுபாடு எப்படி இருக்கு? பெரிது. அதனால என்ன செய்யக்கூடாது? ஒப்புமை சொல்லக்கூடாது. யோகியோடு நம்மை ஒப்புமை வைக்கக்கூடாது. நம்ம ரெண்டு பேருக்கோடையும் சிவபெருமான ஒப்புமை வைக்கக்கூடாது என்று நீங்க சொன்னா, நம்ம சொன்னதா அவனை கேட்டு அடுத்து என்ன செய்யறான்? அடுத்த கேள்வி முடியல, பதில் சொன்னா இந்த பதில் என்ன செய்யறான்? அடுத்த ஒரு கேள்வி கேட்கறான். என்ன கேள்வி பாருங்க. வடிவெல்லாம் மாயையாமே அங்கனமாயி. ஐயா, நீ அப்படியே சொல்ற, உனக்கும் யோகிக்கும் வேறுபாடு அதிகம், ஒப்புமை சொல்லக்கூடாது, சரியா? யோகிக்கும் நமக்கும் சிவபெருமானுக்கும் ஒப்புமை வைக்கக்கூடாது. அப்படி சொன்னாலும் நீ சொல்றதெல்லாம் சரியா, அப்படியே வச்சுக்கோ. ஆனால் அங்கனமாயி நீ சொல்வதெல்லாம் பொருத்தமுடையதாக வைத்துக் கொண்டால் வடிவெல்லாம் மொத்தத்தில் அது உருவமா இல்லையா? உருவம் தானே. சரி, அப்புறம் மாயை தாயா? வடிவம்னு சொல்லிட்டாவே என்னது? மாயா காரியம் தானே. அப்புறம் அதில் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். எப்படி பார்த்தாலும் உருவம்னு சொல்லிட்டா மாயை தான். எனக்கும் மாயையால் தான் உருவம், அவனுக்கும் மாயையால் தான் உருவம். வடிவெல்லாம் ஒரு பெற்றியவாகிய மாயாகாரியம் ஆகலின் உருவத்தின் வேற்றுமை இல்வழி அவ்வேறுபாட்டால் போன்ற பயன் என்னை. உருவம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, பெருசா இருக்கு சின்னதா இருக்கு, மொத்தத்தில் உருவம்னா மாயை தானே. எனக்கும் மாயை தான், யோகிக்கும் மாயை தான், சிவபெருமானுக்கும் மாயை தான். அவ்வளோதான் விடு. அப்படின்னா இறைவனுக்கும் மாயையால் தான் வடிவான். அதனால அவன் உருவம் கொண்டால் இழுக்குதான். அந்த உருவம் எப்படி இருக்கு? அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நம்ம விட அவனுக்கு நல்லா இருக்கு, அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மாயை தானே. வடிவம்னு வந்துட்டாவே என்னது? மாயா காரியம் தான். வடிவம்னு சொன்னாவே மாயா காரியம் தான். எனவே சிவபெருமான் உருவம் கொள்வான் என்று சொன்னால் அது அவனுக்கு பொருத்தமுடையது இல்லை. இதுதான் இதில் என்னென்ன கேள்வி வந்திருக்கு? 2 பாட்டு பிடிச்சிருக்கிறோம்.
முதல்ல இது என்ன கேள்வி, என்ன பதில்னு முதல்ல புரியணும். புரியுதா? வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று எது நம்பர் போட்டு நீ எழுதி வச்சுக்கணும். பாட்ட எனக்கு உருவம் இருக்குதுன்னு சொன்னா அவனுக்கு உருவம் இருக்கும். நான் பரதந்திரன்னா அவனும் பரதந்திரன். இது முதல் தடை இல்லை இல்லையா? அவன் சுதந்திரன், அவன் விருப்பம் போல உருவம் வரும். இது பதில். எதுக்கு? முதல் கேள்வி என்னது? எனக்கு உருவம் இருக்குதுன்னா அவனுக்கும் உருவம் இருக்கு. நான் பரதந்திரன்னா அவன் யாரு? பரதந்திரன். இது முதல் கேள்வி. அதுக்கு என்ன பதில்? முன்ன மாதிரி கிடையாது. அவன் சுதந்திரன். அவன் யாரு? சுதந்திரன். அதனால அவன் விரும்புகிற மாதிரி தான் வடிவம் வரும். இது என்னது? முதல் கேள்விக்கு பதில். நீ பரதந்திரன், அவன் யாரு? சுதந்திரன். ஆனால் அவன் விருப்பம் போலதான் அவனுக்கு வடிவம் வரும். சொன்ன உடனே அவன் விரும்பின மாதிரி வடிவம் வந்தா நான் விரும்புகிற மாதிரி எனக்கு வரணும். நிச்சயம் சொல்லிட்டு இல்லை, அவன் விரும்பின மாதிரி வடிவம் வரணும். மாதிரி வருதா இல்லையா? அப்ப நான் விரும்புகிற மாதிரி வடிவம் வரணும். இது ரெண்டாவது தடை. தடை விடை புரியுதா இல்லையா? ரெண்டாவது தடை. அதுக்கு என்ன பதில்? நீ வடிவம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரினா, ஒரு யோகி இருக்கிறான், அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் உருவம் எடுக்கிறான். அப்ப அவன்கிட்ட போய் நீ நான் ஒன்றும் சொல்லுவியா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப யோகிக்கும் உனக்கும் வேறுபாடு இருப்பது போல நமக்கும், யாரு? யோகிக்கும் உனக்கும் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நமக்கும் அவனுக்கும் வேற்றுமை உண்டு. வேற்றுமை உண்டு. இது அவன் கேட்ட கேள்விக்கு பதில். அதுக்கு அவன் செய்யலாம். வேற்றுமை என்னவா இருக்கட்டும், உருவம் இருக்கா இல்லையா? இருக்கு. உருவம் மாயாகாரியம் தானே. எனக்கு மாயாகாரியம் தான், அவனுக்கு மாயாகாரியம் தான். மாயாகாரியம். அதனால அவன் என்ன ஒரே வழி, அவன் உருவம் கொள்வான்னு சொன்னா அவன் பரதந்திரன் ஆவான். உருவம் உடையான்னா பரதந்திரன். இல்லைன்னா அவன் உருவம் கொள்ள மாட்டான்னு சொல்லு. அதை விட்டு உருவத்தில் வருவான் நம்ம மாதிரி இல்லை சொன்னீங்கன்னா ஏற்றுக்க முடியாது. ஏற்றுக்க முடியாது என்று இவங்க தடை சொல்கிறாங்க. இந்த தடைக்கெல்லாம் விடை. இதிலே தடை விடை வருது. இதற்காக இதுக்கு மேலே இதுலேயே என்ன செய்கிறாரு? அடுத்த பாடலில் சொல்கிறார். சரி, பொழிப்புரை பாருங்க. முனிவருடைய பொழிப்புரை. முதல்வனுக்கு உருவம் உண்டாம் என்னில். முதல்வனுக்கு உருவம் உண்டாம் என்னில் உருவம் எல்லாம் ஒரு பெற்றியவாகளின் உருவமுடைய நம்மானோர்க்கு உளதாகிய பரதந்திரம் முதல்வனுக்கும் உளதாதல் வேண்டும். புரியுதா? இன்னும் சொல்ல வேண்டியதில்லை. அகுது அன்றாயின், அகுது அன்றாயின் முதல்வனுக்கு உளதாகிய சுதந்திரம் நம்மானோர்க்கு உளதாதல் வேண்டும். இனி இந்த ரெண்டும் சொல்லிய இனி நம்மானோர்க்கும் யோகிகளுக்கும் உளதாகிய வேறுபாடு பெரிது ஆகினார் போல் யோகிகள் முதலிய நம்மானோர்க்கும் முதல்வனுக்கும் உளதாகிய வேறுபாடு பெரிதாகலில் ஒப்புமை கூறுதல் பொருந்தாது என்னின். பொருந்தாது என்னின். அங்கனமாயினும் உருவ வடிவமெல்லாம் ஒரு பெற்றிய ஆகலின் உருவத்தின் வேற்றுமை இல்வழி ஒரு வேறுபாட்டால் போந்த பயன் என்னை. உருவத்தில் வேறுபாடு இல்லைன்னா பயன் மட்டும் என்னையா இருக்க போகுது? எல்லாம் மாயாகாரியம் தான். எல்லாம் மாயாகாரியம் தான். எனவே அவன் உருவம் கொள்வான்னு சொன்னாவே அவனுக்கு இழுக்கு தான், அவனுக்கு இழுக்கு தான் என்று இப்போ தடையிலாங்க இருக்கு. நாம் ஒரு பதில் சொன்னால் அதில் அவன் ஒரு கேள்வி கேட்கலாம், அதுக்கு ஒரு பதில் சொன்னால் அதில் ஒரு கேள்வி கேட்கலாம். இன்னும் அவனுக்கு விடை இன்னும் முழுமை பெறலை. விடை இன்னும் முழுமை பெறலை. அதற்கான விடை என்ன செய்கிறாரு? அடுத்த பாடலில் சொல்கிறார். வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் உத்தமன் கொள்வான் என்னில் என்பது அனுவாதம் செய்து கொண்டது. அனுவாதம் செய்து கொண்டது. அனுவாதம் அதாவது முடியல இன்னும் முற்று பெறாமல் பாட்டில் பார்த்தோம். ஏற்கனவே சொன்னதை ரெண்டாவது சொல்றேன். சொன்னதை ரெண்டாவது சொல்லணும்னா அதுக்கு என்ன பேரு? அனுவாதம்னு பேரு. அது எங்க இருக்கு அனுவாதம்? படிச்சதுல அனுவாதம் இருக்கா? 49 என்ன இருக்கு?
அனுவாதத்தை கண்டுபிடிங்க. விவாதத்தை கொடுத்துட்டு அனுவாதத்துக்கு வாங்க. அதாவது மண்ணினில் கடாதி எல்லாம் வருவது குலாடானாலே எண்ணிய உருவம் எல்லாம் இயந்திரவன் ஈசன் தானும் என்றது அனுவாதம். அந்த பாட்டு முடிஞ்சு போச்சு. இப்போ 50 இல்ல இல்ல அது அனுவாதம் சொன்னதுக்கு இப்போ இந்த முறை எந்த பாட்டுக்கு 59 60 59 60 இந்த ரெண்டு பாட்டுக்குள்ள அனுவாதம் இருக்கா இல்லையா? எங்க இருக்கு? அம்மா 58 முடிஞ்சு போச்சு. 59 60 இதுக்குள்ள நில்லுங்க. 59 60ல அனுவாதம் எங்க இருக்கு? இந்த ரெண்டுக்கு தானே, இந்த ரெண்டு பாட்டுக்கு தானே போட போறேன். இப்போ நீங்க படிக்கிறது 59 60 தானே? அதானே? அது எங்க இருக்கு அனுவாதம்? இச்சையே பலரும் இச்சையும், அடுத்தது மாயைகள் தெளிவா எழுதியிருக்கா இல்லையா? என்ன படிங்க. அனுவாதம்னு போட்டிருக்காங்க. எது அனுவாதம்? வித்தக யோக சித்தர் வேண்டுரு கொள்ளுமா போல் என்பது அனுவாதம். இதுக்கு மேல எப்படிமா தெளிவா முனிவர் எழுதுவாரு? அப்படின்னு என்ன பாட்டுக்கு வாங்க. நான் சொல்றது எப்படி படிக்கணும்னு தெரியணுமா இல்லையா? நான் படிக்கிறேன், நீங்க கேட்குறீங்க, கேட்டோன்னே முடிஞ்சு போகுது, அதெல்லாம் சரி. இந்த பாட்டை படித்தா நமக்கு பாட்டை பொருள் என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணி பார்க்கணுமா இல்லையா? இந்த சொல்லு இங்கே இருக்கு, இந்த சொல்லுக்கு இது பொருள், இந்த சொல்லுக்கு இது பொருள்னு படித்து பழகணுமா இல்லையா? பாடம் கேட்டால் என்ன ஆகணும்? படித்து பழகணுமா இல்லையா? நம்ம கேட்டோம் போனோம் அப்படி போகிறதா? அழகா எழுதியிருக்கிற வித்தக யோக சித்தர் என்பது அனுவாதம் எங்க இருக்குன்னா, முதப்பாட்டு 59 இருக்கா இல்லையா? 59ல கடைசி வரி என்ன இருக்கு? எண்ணிய யோக சித்தர் போல் ஒரு இசைப்பன் காணே அப்படின்னு சொல்லிட்டாரா? அவன் கேட்டதுக்கு யோக சித்தர் மாதிரி அப்படின்னு பதில் சொல்லியாச்சு. சரியா? அடுத்த பாட்டு எப்படி ஆரம்பிக்கிறாரு? வித்தக யோக சித்தர் போல் வேண்டுரு கொள்ளுமா போல் அப்படிங்கிறது அனுவாதம். முதல்ல சொல்லியாச்சு. அதே ரெண்டாவது ஏன் சொல்றாரு? பாட்டுக்கு தொடர்ச்சி வர்றதுக்காக அனுவாதம் செய்யறாரு. புரியுதா இல்லையா? அனுவாதங்கிறது அவ்வளவுதான். ஏற்கனவே ஒன்று சொல்லியாச்சு. என்னது? மதியம் சாப்பாட்டுக்கு விடும்போது ஒரு பாட்டை சொல்லி முடிக்கிறோம். சாப்பாட்டை குடும்பம் ஒரு பாட்டு சொல்லணும்னு வச்சுங்க. சாப்பாடு முடிச்சுட்டு வந்து என்ன செய்வோம்? கடைசியாக நம்ம பாட்டில் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். அது என்னது? அனுவாதம். அதான் சொல்லியாச்சு. திருப்பி ஏன் சொல்றீங்கன்னா, சொன்னதை தொடர்ச்சி வருதா இல்லையா? நீ அப்படி சொன்னீங்கன்னா இப்போ அவங்க பார்த்து என்ன செய்யறாரு? வித்தக யோக சித்தர் மாதிரி குரு கொள்வான்னு நீ சொன்னீங்கன்னா, அது ஏற்கனவே சொன்னதை திருப்பி என்ன செய்யறான்? அவன் சொன்னதையே திருப்பி சொல்லி என்று நீ கூறினாள், என்று நீ கூறினாள். இப்போ இந்த வரியை தேவையில்லை. எப்படி போடலாம்? மேலே கூறியவாறு அப்படின்னு ஒரு வரி போடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல் போடலாம். அப்படி போடாம என்ன செஞ்சிருக்கிறாரு? அதே சொல்ல திருப்பி எழுதுறாரா இல்லையா? அப்படி எழுதுனா கூறியது கூறல் குற்றம். கூறியது கூறல் குற்றம். எப்போ? சொன்னதையே திருப்பி சொன்னா கூறியது கூறல் என்பது குற்றம். இன்னொரு இடத்துல சொன்னதையே திருப்பி சொன்னா அனுவாதம். அப்ப எங்க அனுவாதம்? எங்க கூறியது கூறல் குற்றம்? நமக்கு வேணும்னா இப்படி சொல்லிக்கலாம், வேண்டாம்னா அப்படி சொல்லிக்கலாம். அப்படியா? பயன் இருக்கணும். ஒரு சொல்ல திருப்பி சொன்னீங்கன்னா சொல்வதற்கு ஏதாவது ஒரு பயன் இருந்தால் அது அனுவாதம். பயனே இல்லாம சும்மா சொன்னதே திருப்பி சொன்னீங்கன்னா
அது கூறியது கூறல் குற்றம். அப்ப அந்த இடத்துல இங்க என்னது, அந்த கேள்வியை திருப்பி கேட்டு பதில் சொல்றாரு. புரியுதா இல்லையா? எண்ணி யோக சித்தர் போல் உரு இசைப்பன் காணே சொல்லியாச்சு. யோக சித்தர் மாதிரி சிவபெருமானும் உருவம் கொள்வான்னு சொல்லியாச்சு. இப்போ இவன் திருப்பி கேள்வி கேட்கறான். யாரு? நம்ம மறுக்கிறவன் திருப்பி கேள்வி கேட்கறான். யோக சித்தர் போல சிவபெருமான் உருவம் கொள்வான்னு சொன்னீங்கன்னா அந்த கேள்வி என்ன செய்ய, நாம சொன்ன பதில அவன் திருப்பி என்ன செய்யறான், திருப்பி எடுத்து சொல்லி அதுக்கு தடை சொல்றான். புரியுதா இல்லைங்களா? அப்ப அவன் சொன்னது என்னது, அணுவா. நாம சொன்ன கருத்தை மீள சொல்லுதல், மீள சொல்லி அதை மறுக்கிறான். நம்ம சொன்ன கருத்தை என்ன செய்யறான், மறுக்கிறான். அப்படி சொன்னா அதுக்கு என்ன பேரு, அணுவாதம்னு பேரு. ஏன்னா எல்லாமே படிக்கிறோம், புரியுதுங்களா? புத்தகத்தை எப்படி படிக்கிறதுன்னு முதல்ல தெரியும். ஒரு நூலை எப்படி படிக்கிறது, பாட்டையும் உரையையும் பொருத்தி பார்க்க தெரியும். அப்படி படித்தாதான் நம்ம படிக்கிறதுக்கு பயன். இல்லைன்னா என்ன செய்வோம், எப்பவுமே நம்மளால நூலை படிக்க முடியாது. எப்போ பார்த்தாலும் என்ன செய்யணும், யாராவது நடத்துவாங்களா, இவர் நடத்துவாரா, அவர் நடத்துவாரா அப்படின்னு பார்க்கணும். தப்பு இல்லை, பயிற்சி. ஆனால் நம்ம என்ன செய்யணும், கேட்க கேட்க அந்த முயற்சியை செஞ்சு பழகும். நூலை நம்மளே படிக்க பழகும். இப்போ அந்த உரையோடு பொருத்தி இதை கொண்டு போய் எங்கே சேர்க்கணும், அதனால் பாட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் முதல்ல இந்த ஒரு கேள்வியோ, ஒரு கேள்வி வந்தால் முதல்ல அது எங்கே இருக்கும், பாட்டுக்குள்ளே இருக்குங்கிறது வரணும். 38 48 போகக்கூடாது. இங்கே 2 பாட்டு மூலம் 2 பாட்டுக்குள்ளே வாங்க. இது சில பாட்டு தான் என்ன செஞ்சுருப்பாங்க முன்னாடி அந்த தொகுப்பாக சொல்லும்போது வரும், சில இடத்துல அப்படி வரும். சரிங்களா? சரி. அனுவாதம் இவை 2 செய்களும் தடை. 2 செய்களும் தடை. இனி விடை. இப்போ சொன்னது தடை, இனிமேல் பார்க்கறது விடை. சரி.